Hi friends, welcome to Benita's Food Book. வெண்டைக்காய் பிடிக்காதவங்க யாராவது உண்டா? அப்படியே பிடிக்காதவங்க இருந்தாலும் அவங்க நிறைய சாப்பிட்ற அளவுக்கு ஒரு வெரைட்டி ஐட்டம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை தயார் செய்வதற்காக வெண்டைக்காயை கழுவி எடுத்துக்கோங்க. இளம் வெண்டைக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. இளம் வெண்டைக்காயா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வெண்டைக்காயை இந்த மாதிரி ஒடிச்சு பார்த்தா அது ஒடிஞ்சு வரணும். இனி வெண்டைக்காயை கட் செய்து எடுக்கலாம். வட்டமாட்டு கட் செய்து எடுத்துக்கோங்க. இனி ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கட் செய்து வச்சுருக்கிற வெண்டைக்காயை எல்லாத்தையும் இதில் போடலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை வரட்டி எடுக்கணும். இது பாதி அளவுக்கு வரட்டினா போதும். இது வரட்டிட்டு இருக்கும்போதே இதில் போடுறதுக்கு ஒரு மசாலா நமக்கு ரெடியாக்கி எடுக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும்போது தண்ணியே சேர்க்கக்கூடாது. மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் இப்போ பாதி வரட்டி எடுத்தாச்சு. இதை இனி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கலாம். எடுத்து மாற்றினதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 1 கொத்து கறிவேப்பிலையும் 2 வற்றல் மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் செய்தது அதையும் இதில் சேர்க்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வாரது வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நேரமே பாதி வரட்டி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காயை இதில் சேர்க்கலாம். இனி வெண்டைக்காய் நல்லா வேகிறது வரைக்கும் இதை வரட்டி எடுக்கலாம். இப்போது வெண்டைக்காய் நல்லா வெந்தாச்சு. வெண்டைக்காய் வெந்ததுக்கப்புறம் நேரமே அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்க்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் வேக வைக்கக்கூடாது. நிறைய நேரம் வச்சுருந்தா அதனோட டேஸ்ட்டு மாறும். தீயை குறைச்சி வச்சுட்டு மசாலாவோட பச்சை ஃப்ளேவர் மாறுறது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் ஆகும்போது இந்த மசாலா எல்லாம் இந்த வெண்டைக்காயோட சேர்ந்து பார்க்கவே சூப்பராக இருக்கும். இந்த நேரத்தில் உப்பு உண்டான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு குறைவாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை 1 நிமிஷம் கூட ஃப்ரை செய்து எடுக்கலாம். நல்ல டேஸ்டியான வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா இனி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெனிட்டாஸ் ஃபுட் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.